சரி, இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா, அதனால நான் விக்கிரவாண்டியில போட்டி இல்லை. சரி, ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா உங்களையா? ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமா இருந்துச்சு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்ல, திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு, நான் ஈரோடு பை எலெக்ஷன் நான் போட்டி இல்லைன்னு சொன்னா அவர் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கு. அதனால் ஈரோடு பை எலெக்ஷன்லயே போட்டிட்டாங்க, கொங்கு பகுதி அங்க அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம போய் நின்று பார்ப்போம். அன்னைக்கு 60,000 ஓட்டு மார்ஜின் லாஸ். ஆனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்லை. அதுக்கு மேல அவங்க கட்சிக்கு விட்டதுங்கண்ணா, நிக்கிறது நிக்காது அதிமுக அவங்க இஷ்டம், அதை பத்தி குறை சொல்றதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது. பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு அவர் நினைச்சா மக்கள் இங்க அறிவாளிகள். அப்ப ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா, விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி? ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம். ஒரு பை எலெக்ஷன்ல மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கு என்ன சம்பந்தங்க? ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க, இன்னொரு கேண்டிடேட், மக்கள் 3 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இது பை எலெக்ஷனுடைய தன்மை. மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் கொடுக்குறோம். தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா. அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன்.